இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏசி ரூம்ல இருந்தா ஒரு மாதிரி உடம்பு ட்ரை ஆயிடுது. சரி வெளியில போயிட்டு வரலான்னு பார்த்தா உள்ள இருந்து வெளியில போனா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனோட டக்குன்னு வந்துட்டு ஹெட்டேக் வர ஆரம்பிச்சு. அப்படிதான் ஹெட்டேக். நானும் மாத்தி மாத்தி தனியா குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஏசி ரூம்ல இருந்துட்டு. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்ம எப்படி இருந்தாலும் தலைவலியெல்லாம் பிச்சு உதறுது. தண்ணி அதிகமா குடிக்க சொல்றாங்க. நம்ம தெரிஞ்ச மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒருத்தர் இருக்கிறாரு. தண்ணி அதிகமா குடிங்க அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும்னாரு. நானும் அதான் பக்கத்துலயே வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வந்துட்டு இந்த ஏஐயை பயன்படுத்தி ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே நமக்கு நல்லா இருக்குமாமே, நிறைய பணம் வரும்னு சொல்றாங்க. இந்த ஏஐயை பயன்படுத்தி எப்படிங்க நம்ம பணம் சம்பாதிக்கிறது, அதுவும் யூடியூப்ல நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது? இந்த ஏஐ பயன்படுத்தி வீடியோ போட்டா வந்துட்டு லோ வேல்யூ கண்டென்ட்னு சொல்லி போறாங்க, இன்ஆத்தன்டிக் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்துருது. ஸோ எப்படிதானா வந்துட்டு ஏஐயை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது? அப்புறம் எதுக்கு தான் இந்த ஏஐ? நானும் போய் பார்க்குறேன், சில வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயை பயன்படுத்தி தான் போடுறாங்க. ஏஐ பயன்படுத்த எல்லா விஷயமும் உள்ள கொண்டு வராங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய கேள்வி. ஏஐயை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா நானே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், ஆக்சுவலி நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தான். அது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சேனலுமே என்னுடைய ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து நான் உருவாக்கப்பட்டது. அப்படின்றதுனால எனக்கு அதில் வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கு. எனக்கு இப்போ காரை பற்றி தெரியும், கார் இன்ஜின் டைப்பை பற்றி தெரியும். இதை நான் வேற எங்கே வேணால் ரெஃபரன்ஸ் அப்படின்றது எடுப்பேன். ஆனால் இது உண்மையாலுமே உண்மையா அப்படின்றத நான் எங்கே போய் தேடுவேன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ கிட்ட தான் தேடுவேன். முதல்ல கூகுளில் தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஏஐ கிட்ட வந்துட்டு தேடுறேன். ஸோ ரீகன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்துட்டு பண்ணிப்பேன். ஸோ இதுக்காக நான் அந்த ஏஐ அப்படின்றத பயன்படுத்துகிறேன். நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஏஐ பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா எனக்கும் ஒரு சில யூடியூப் வீடியோ பண்ணும்பொழுதெல்லாம் ஸோ ஒரு சில விஷயங்கள் டவுட் இருந்ததுன்னா அதுகிட்ட கேட்டு பண்ணேன். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், அது வேற விஷயம். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏஐ மட்டுமே கொண்டு வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது இங்கே முடியாத விஷயம். அப்புறம் எப்படி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருக்காங்களே அவங்களும் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்க என்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி தான். அவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு சேனலை வந்துட்டு கண்டினியூஸ் கொண்டு போகணும், இல்லை வந்துட்டு அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தலைவலி வராமல் இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கு அப்படின்னா, முக்கியமாக என்னைக்காவது ஒரு நாள் அது வந்துடும். ஏஐயோட மெட்டா டேட்டா, அதாவது யூடியூப்போட மெட்டா டேட்டா இன்னும் அது பெருசாக நோட் பண்ணல அப்படின்றத அர்த்தம். அப்போ எப்படிங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எப்படிங்க சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஸோ இது போல் வந்துட்டு என் சேனல் இன்ஆத்தன்டிகேஷன் கண்டென்ட் வந்துருச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க, இது எப்படிங்க நான் வந்துட்டு சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்க போட்டிருக்கிற வீடியோலாம் நான் போய் பார்க்கும்பொழுது ஏஐயோடைய இமேஜை எடுத்துப்பாங்க. ஏஐட்ட ஒரு இமேஜை கொடுத்து இது பேசுகிற மாதிரி பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை வந்துட்டு பேக்ரவுண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஐ வாய்ஸ் தான். ஏஐ வாய்ஸை வச்சு ஏஐட்ட வீடியோ எடுத்து ஏஐ பேச வச்சு ஏஐல மியூசிக் வேற பேக்ரவுண்டு. ஸோ இந்த இடத்துல அவங்க இது முழுக்க முழுக்க ஏஐல பயன்படுத்துனதா அப்படின்ற ஒரு டிஸ்க்ளைமர் கூட அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அது எங்கேயாவது அதாவது வந்துட்டு அந்த ட்ரேட்மார்க்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமரு அந்த வீடியோலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது ஏஐ பயன்படுத்தி உருவாக்கணும் வீடியோ அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். அவங்க ஃபுல்லாக அவங்களே பண்ண மாதிரி கிரெடிட் அவங்களே எடுத்துப்பாங்க. இதை தான் யூடியூப் என்ன நினைக்குதுன்னா, இந்த ஒன்றுமே இல்லாமல் ஏஐ பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் வீடியோ உருவாக்குறாங்க, இது ரொம்ப ஈஸி அப்படின்றதுனால இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு பேர் இதையே பயன்படுத்தி வீடியோ உருவாக்குனா, நான் எங்கே போய் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவெல்லாம் எந்த சர்வரில் நான் சேவ் பண்ணி வைக்கிறது? ஒரு டம்மி இதில் வந்துட்டு ஏஐட்ட கொடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு அதை நான் எந்த சர்வரில் சேவ் பண்ணி வைக்கிறது? நான் எதுக்கு அதை சேவ் பண்ணி வைக்கணும்? நானே ஒரு ஏஐ இது வச்சிருக்கிறேன், நான் ஏன் அதை போய் சேவ் பண்ணி வச்சுட்டு லட்சக்கணக்கில் வந்து தண்ணி அதில் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அப்படின்றதுனால தான் இந்த லோ வேல்யூ கண்டென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள். அப்போது ஏஐ வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஐடியா இருக்குங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து எழுதுறேன், ஸ்கிரிப்ட் எழுதுறேன், ஏன் விருப்பப்படியே அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறேன். அந்த ஸ்கிரிப்டை எழுதிட்டு நான் என்ன செய்கிறேன்னா ஏஐ கிட்ட போய் கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு இதை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி ஆர்டர் வைஸில் கொடு அப்படின்னீங்கன்னா அது கொடுக்கும், ஆர்டர் வைஸில் கொடுக்கும். நீங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் இதை யூஸ் பண்ணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் சேனலில் என்ன மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அந்த வீடியோவோட ஆர்டர் வைஸ் எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி கரெக்டாக பேசுகிறீங்களா, கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற ஐடியாவை கேட்டுக்கோங்க, ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட கேட்குறீங்களா அந்த மாதிரி ஐடியா கேட்டுக்கோங்க. போய் அங்கே போய் ஐடியா கேட்டிங்கன்னா அது சொல்ல போகுது. அது
இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, இந்த ஆர்டர் வைஸ் அப்படின்றது இருக்கு. ஒரு ஏஐ எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் முக்கியம். நீங்க ஏஐ பயன்படுத்தி வீடியோ உருவாக்கலாம், அது சட்டப்படி குற்றம்லாம் ஒன்றும் கிடையாது. யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்ணலாம். அது வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணாலே இது வந்துட்டு ரொம்ப வைலன்ஸ் கண்டென்ட், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதிராக இருக்கு, தூக்கிடும் அப்படின்றது கிடையாது. ஆனா அது என்ன நினைக்குதுன்னா, இது எல்லாமே வந்துட்டு லோ வேல்யூ கண்டென்ட் அப்படின்னு நினைக்குது. அப்போ ஒரு வீடியோ உருவாக்கும் பொழுது நம்மளோட இன்புட் உள்ள போடலாம், ஐடியாவை மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் முக்கியமான ஒண்ணு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஏஐ பயன்படுத்தி நிறைய பேர் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ லட்சங்கள் வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க. அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயங்களே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு, ஸோ ஏஐ கிட்ட இருந்து ஒரு வீடியோ அப்படின்றத வந்து எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. இது எத்தனை நாளைக்கு ஓடுது அப்படின்ற மாதிரி போட்டு அதை பிரைவேட்ல போட்டுறாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ எப்படின்னா வச்சுக்கோங்க, சிம்பிளா சொல்றேனே, இப்போ ஏஐ கிட்ட வந்துட்டு எல்லாமே வாங்கிக்கிறாங்க, வீடியோ எடிட் பண்ணி எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அப்லோட் பண்ணிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. குறிப்பிட்ட நாள் கழிச்சு அதில் நல்ல வருமானம் வந்ததுக்கப்புறம், நல்ல ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பிரைவேட்ல டெலிட்டே பண்ணிடுறாங்க. அதை டெலிட்டோ பிரைவேட்ல போட்டுட்டு ஸோ அடுத்தது இதே போல வீடியோ அப்லோட் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய பிஹேவியர் அப்படின்றத வந்துட்டு யூடியூப் அல்கரிதம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தயவு செய்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஏஐல நீங்க ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. நீங்க ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கிரிப்டை நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. இப்போ வந்து நேரில் நான் பேசிட்டு இந்த மாதிரி நீங்க பேசுங்க. நமக்கு இது கிடையாது. நான் ஏதாவது அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு இப்போ பேங்கோடைய நாம்ஸ் வந்துட்டு பேங்க் எப்போ ஆரம்பிச்சுன்னா அந்த டைம்ல அந்த டெக்னிக்கல் டைமிங்லாம் மென்ஷன் பண்ணுவாங்களே, அந்த எஸ்ஐபி பற்றிலாம் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் நான் நம்மளுடைய வீடியோ கம்மியில். அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிப்பேன். ஏன்னா தப்பாக சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஃபினான்ஷியலில் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அதை வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இன்டர்நெட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இந்த மாதிரி நிறைய இடத்துல கன்ஃபார்ம் பண்ணி இதுக்காக தான் அதை வச்சிருக்கிறேன். ஸோ மற்றபடி சில நேரங்களில் வந்துட்டு இந்த தம்ப்லைன் மேக் பண்ணுறது வச்சுப்பேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. அது அது போட்டாலும் பெருசாக அது இதுவும் ஆகலை, ரீச் ஆகலை. ஏன்னா எங்கே யூடியூப்ல எங்கே பார்த்தாலும் ஏஐ தம்ப்லைனாகவே இருக்குது, கடுப்பாகவே இருக்குது. அதனால அதையும் விட்டுட்டு, ஸோ ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி அதை நீங்கள் பேசி வீடியோவாக போட்டுக்கோங்க. தயவு செய்து ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி நீங்கள் அதை வீடியோவாக போடாமல் அதே ஒரு ஏஐ கிட்டே கொடுத்து அதை ஒரு வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சேனலில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏஐ வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஸ்மார்ட் பேஸ்லாம் நிறையா இருக்குது. அதை பற்றி நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். ஸோ அதை எப்படி வச்சு ஈஸியாக நம்ம தம்ப்லைன் மேக் பண்ணுறது, அதை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஆர்டர் வைஸில் நம்ம கொண்டு வர்றது, ஸோ அதை வச்சு வந்துட்டு நம்ம இன்னும் என்னென்ன விஷயங்களோ பண்ண முடியும். ஒரு வீடியோவோட டைட்டில், ஹேஷ்டாக், டிஸ்கிரிப்ஷன், டிஸ்க்ளைமர் இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். அதெல்லாம் இனி வரும் காலங்களில் இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுது அப்படின்றத பொறுத்து நான் இனி வரும் காலங்களில் அதை ஒரு வீடியோவாக உங்களுக்காக உருவாக்கி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு. ஏஐ பயன்படுத்தி நிறைய பேர் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது ஓகே தான். ஆனால் அதுலேருந்து ஸ்கிரிப்டை வாங்கி நீங்கள் பேசி வீடியோ போட்டு சம்பாரிச்சிங்கன்னா ஓகே தான். பட் அந்த ஸ்கிரிப்டையே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி சில யூடியூப் சேனல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, ஏஐ கிட்ட இங்கே பாருங்கள் கொக்கர் கோழி கத்துது, இதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக உருவாக்கி நான் போட்டிருக்கேன், நான் பாருங்கள் எனக்கு எவ்வளோ வருமானம், ஒரு கிளிக்கில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. நானும் அந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்ல வியூஸ் போகும், நிறைய காசு வரும். எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நாங்கள் இன்னும் பெரிய கோடி சொல்லலாம். எனக்கு பற்றி என் வாட்சி இந்த பட்டன் கூட பிஞ்சிட்டு போயிடுச்சு. இந்த பிடெக்ஸில் இந்த வாட்ச் வாங்கினேன். இது வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்மலாம் வந்துட்டு அந்த மாதிரி பணத்துக்காக போகிற மாதிரி இருந்தோன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் எப்பயோ தூக்கி போட்டு ஒரு ஆப்பிள் வச்சு கட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் பழைய செட்டப்லாம் இருக்க மாட்டேன் நான். ஸோ அதனால் மக்கள் வந்துட்டு நல்ல முறையில் பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத என்னுடைய நோக்கம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது, தடுகள் வந்துக்கிட்டே இருக்குது, தலைவலி வருது, கழுத்து வலி வருது, இந்த மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஸோ இவ்வளோ டிலேஸ் ரிப்ளை எல்லாமே. ஸோ இனி தொடர்ந்து எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பித்தார். ரொம்ப நன்றி.